ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைஃபி த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டைனோசர், அதாவது ஜுராசிக் பார்க் படத்தோட தொடர்ச்சியா வித்தியாசமான கதையில ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயங்கர த்ரில்லிங்காகவும் சொல்லியிருப்பாங்க. அந்த படம் வேற ஒண்ணுமில்ல, இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைக்குள்ள நம்ம சீக்கிரமாவே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல அட்லாண்டிக் கடல்ல இருக்கிற ஒரு தீவுல ஒரு ஜெனடிக் லேப் உருவாக்கி அங்கே டைனோசர் பத்தியும் அதை திரும்ப உருவாக்குறதுக்கான ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள போறப்ப ஒரு சின்ன பேப்பர்னால அங்க இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி ஒரு டைனோசர் தப்பிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதும், அதாவது டீரெக்ஸ் தப்பிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்க ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் உள்ள மாட்டிக்க அவரை காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்ணியோ கடைசியில அந்த டீரெக்ஸ் டைனோசர் அவரை கொன்னுடுது. அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்ப இருக்கிற கிளைமேட்னால ஒரு பெரிய டைனோசர் சிட்டிக்குள்ள வந்து மயங்கி விழுந்து கிடக்க அங்க பயங்கரமா டிராபிக் ஆகுது. அந்த டைனோசரை கிரேனை வச்சு எப்படியாச்சும் அங்கிருந்து கிளியர் பண்ண பாக்குறாங்க. அத அங்க வர்ற வில்லன் பார்த்துட்டு திரும்ப கார் எடுத்துட்டு கிளம்புறான். வில்லன் ஒரு பெரிய பார்மா கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ். அவன் மிலிட்டரியில வேலை பார்த்த ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்க்கிறான். அவளோட பேரு ஜோரா. அவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவ திடீர்னு காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு வில்லனும் ஷாக் ஆகி அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அப்ப வில்லனும், இப்ப வர்ற இதே நோய்க்கு நாங்க புதுசா ஒரு மருந்தை உருவாக்க போறோம், அதுக்கு நீ எங்க கூட தீவுக்கு வந்து எங்களுக்கு தேவையான சாம்பிள்ஸ் எடுத்து தரணும் அப்படி சொல்ல, அதுக்கு முதல்ல நம்ம ஹீரோன் முடியாதுன்னு சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்கி போக, அதுக்கு வில்லனோ உனக்கு நாங்க 10 மில்லியன் பணம் தரோம் அப்படி சொன்னதும் ஹீரோனா அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க ஒத்துக்கிறா. இப்ப வில்லனோ அவளை கூட்டிக்கிட்டு டைனோசர் மியூசியமுக்கு வரான். அங்க தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ற ஒரு ஆளை பாக்குறாங்க. அவரோட பேர் ஹென்றி. அவர் கூட சேர்ந்துதான் இவங்க நீர்ல வாழ்ற மோசோசரஸ், நிலத்துல வாழ்ற டிடனோசரஸ், அப்புறம் ஆகாயத்துல வாழ்ற குவாச்சல் கோஸ்லுங் அப்படிங்கிற 3 விதமான டைனோசரோட சாம்பிள்ஸ் எடுக்க போறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அதுங்க உயிரோட இருக்கிறப்ப எடுக்கணும், அப்பதான் அவங்களோட மருந்தை உருவாக்க முடியும் அப்படி சொல்ல, அதுக்கு ஹென்ரியும் அதுங்க இறந்த சில நொடியிலேயே அதுங்களோட ஹீமோகுளோபின்ஸ்ல இருக்கிற ஆக்சிஜன் வெளியேறிடும் அப்படி சொல்ல, அப்ப வில்லனோ நாங்க நாளைக்கு இன்னும் சில பேரை கூட்டிக்கிட்டு அந்த தீவுக்கு கிளம்புறோம், நீங்க உங்க அட்வைஸ் அங்கே வந்து கொடுக்கலாமே அப்படின்னு ஹென்றி கிட்ட கேட்க, அதுக்கு ஹென்றி ஷாக் ஆகி அவனை பார்த்து, ஏன் நீங்க ஆர்மியை கூட்டிட்டு போலாமே அப்படி சொல்ல, அதுக்கு வில்லனோ இது ரொம்பவே சீக்கிரட்டான வேலை, யாருக்கும் தெரியாம இருக்கிறதா நல்லது அப்படி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோனோ நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படி சொல்ல, ஆனா ஹென்ரியும் இது சட்டவிரோதமானது, நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, அப்ப வில்லனு ஹென்றி கிட்ட நீங்க எங்க கூட வந்தா டைனோசரஸ அதுங்க வாழ்ற இடத்திலே பார்க்கலாம், நீங்க சின்ன வயசுல ஜூல வெயிட் பண்ணி பார்த்த மாதிரி இருக்காது, இந்த வாய்ப்பு எப்பயாச்சும் தான் கிடைக்கும் அப்படி சொல்லி மனசை மாத்த ஹென்றி அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவரும் வரேன் அப்படி சொல்லி அவங்க கூட கிளம்புறாரு. இப்ப அவங்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறாங்க. அங்கே போயிட்டு டங்கான்ற ஒரு ஆளை டீமை லீட் பண்றதுக்கும் பாபிங்கிற ஒரு ஆளை செக்யூரிட்டிக்காவும் பார்த்து பேசி, அவங்களும் முதல்ல என்னால வர முடியாது அப்படி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோனோ அவங்களுக்காக வில்லங்கிட்ட நீங்க எனக்கு தரேன்னு சொன்ன பணத்தை டபுள் ஆக்குங்க அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேரும் வர ஒத்துக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களோட பிளான் தான். இப்ப அவங்க போட்ல அந்த டைனோசர்ஸை தேடி போய்கிட்டு இருக்க, உள்ள உட்காந்து அதுங்க இருக்கிற அந்த இடத்தை பத்தியும் அதுங்க அட்டாக் பண்ண வந்தா எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து அதோட சாம்பிள்ஸ் எடுக்க தேவைப்படுற அந்த பொருளை வச்சு ஹென்றி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, அதை கேட்ட நம்ம ஹீரோனோ நானே அதை சூட் பண்ணி சாம்பிள்ஸ் எடுக்கிறேன் அப்படி சொல்ல, அதுக்கு ஹென்ரியும் இல்ல அதுங்களை பத்தி சரியா தெரியாம இதை பண்ண முடியாது, நானே பண்றேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோனோ அவரை போட்டோட முனைக்கு கூட்டிட்டு போயிட்டு, போட் இப்ப நல்ல வேகமா போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப உங்க முகத்துல வேர்வை வெடிஞ்சு கண்ணை மறைக்கிற நேரத்துல நீங்க ஷூட் பண்ணாம அதோட பல்ல பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க அப்படி சொல்ல, அதை கேட்ட ஹென்ரியும் யோசிச்சு பார்த்துட்டு பரவாயில்ல நீயே ஷூட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோன் கிட்ட கண்ணை கொடுக்குறாரு. அங்க நடக்கிறத பார்த்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்து அவகிட்ட பேச, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோ அவனோட ஃப்ரெண்டு இறந்ததை பத்தி ஃபீல் பண்ணி டங்கன் கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேருமே பர்சனலா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துல ஒரு ஆளு 3 பசங்க கூட போட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, அப்ப அவரோட பெரிய பொண்ணு தூரத்துல ஏதோ மிருகத்தை பார்த்துட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்களோட போட்டு திடீர்னு ஆட ஆரம்பிக்குது. உடனே அந்த ஆளோ அந்த சின்ன பொண்ணை பாத்துக்க சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி என்னாச்சுன்னு பார்க்க, ஏதோ ஒண்ணு இடிச்சு ஒரு சிரிப்பு இருக்கு அப்படி சொல்றாரு. இவங்க கூட இவங்க பெரிய பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் வந்திருப்பான். அப்ப அது திரும்பவும் அவங்களோட போட்டை இடிச்சு கவுத்து விட்டுருது. அந்த பொண்ணுங்க எப்படி கயிறு பிடிச்சு மேலே ஏறி உட்கார, போட்டுக்குள்ள பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் மாட்டி இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஆளு அவனை எப்படியாச்சும் கதவை உடைச்சுக்கிட்டு வெளியில வர சொல்றாரு. அவனும் வெளியில வர போட் அப்படி தலைகீழ கவுந்துருது. இப்ப அவன் உள்ள மாட்டிக்க அவங்களோட அப்பா மேல வந்துடுறாரு. அந்த பையனும் இப்ப தனியிலிருந்து எட்டி பார்க்க, அவனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோன் தேடிக்கிட்டு இருந்த அந்த டைனோசர் அவனை துரத்த ஆரம்பிக்குது. ஒரு வழியா அந்த பையன் வேகமா நீந்தி வந்து போட்டு மேல ஏறிடுறான். அந்த டைனோசர் அப்படியே போயிடுது. அந்த டைனோசரை பார்க்க ஒரு திமிங்கல மாதிரி இருக்கு. அப்படி கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோனும் போட்ல ஃபீல் பண்ணி அழுது தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹென்றி அங்கே வந்து அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறமா அவளும் பேசிட்டு குட் நைட் அப்படி சொல்லிட்டு கிளம்புறா. அடுத்த நாள் காலையில டங்கன் சன்ரைஸ பாத்துக்கிட்டு காப்பியை குடிச்சுக்கிட்டு இருக்க, அப்புறமா உள்ள போயிட்டு தூங்கி இருக்கிற தன்னோட டீம்மேட்டை எழுப்பி விட, அப்ப தூரத்துல யாரோ ஹெல்ப் கேட்கிற மாதிரி அலர்ட் வருது. அது மட்டும் இல்லாம அவங்க தேடி இருக்கிற அந்த டைனோசர் பக்கத்துல தான் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோனும் டங்கனும் முதல்ல அந்த ஃபேமிலியை போய் காப்பாத்த அப்படி சொல்ல,
சொல்ல அதுக்கு வில்லனும் பாபியும் ஒத்துக்காம அவங்கள வேற யாராச்சும் காப்பாத்துவாங்க, நம்ம சாம்பிள்ஸ் எடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பலாம் அப்படி சொல்ல, ஆனா டங்கன் அவங்க பேச்ச கேட்காம அந்த ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக போட்ட திருப்ப சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க போட்டுக்கு மேல உட்காந்து யாராச்சும் வராங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க, அப்ப நம்ம ஹீரோயின் கேங் வரத பார்த்துட்டு அந்த பொண்ணுங்களோட அப்பா ஷூட் பண்ணி சிக்னலை கொடுக்கறாரு. அப்புறமா அவங்கள காப்பாத்தி போட்ல கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹென்றி அவங்க கிட்ட அந்த டைனோசரை பத்தி விசாரிக்க, அப்ப டங்கன் அந்த ஆளுங்க கிட்ட இப்படி இந்த சின்ன பொண்ணோட இவ்வளவு ஆபத்து இருக்கிற அந்த கடலுக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்க, அதை கேட்ட அந்த ஆளும் டென்ஷன் ஆக்கி கத்த, உடனே நம்ம ஹீரோனும் டங்கனை கொஞ்ச நேரம் பேசாம இருக்க சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் அந்த டைனோசர் எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ண அது அவங்க போட்டை நெருங்கி வரதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த ஃபேமிலி வேற இப்பதான் நாங்க அதுக்கிட்ட இருந்தே தப்பிச்சு வந்திருக்கோம், நீங்க அதையே தேடி போறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்குள்ள அந்த டைனோசர் இடிச்சிருது. இப்ப நம்ம ஹீரோனோ அதோட சாம்பிளை எடுக்க ரெடியாக, மத்தவங்க அதோட மூவ்மெண்ட்டை கண்காணிக்க போறாங்க. இப்ப நம்ம ஹீரோனோ சேஃபா இருக்க, ஹென்றி அவனை நல்லா லாக் பண்ணி வைக்க, நம்ம ஹீரோனோ அதை ஷூட் பண்ண ரெடியா இருக்கா. அந்த டைனோசர் டக்குன்னு தண்ணிக்குள்ள போயிடுது. அதுதான் மோசோசோரஸ். அட இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்க, அது திரும்ப மேல வந்து குதிக்க, நம்ம ஹீரோனோ மேல தண்ணி தெளிச்சதுல கன் ஷாட் ஆகி அந்த மோசோசோரஸ் மேல படாம போயிடுது. இப்ப ஹென்றி இன்னொரு கண்டெய்னர் எடுக்க போக அந்த மோசோசோரஸ் அவங்களோட போட்டை தாக்க வருது. அப்ப நம்ம ஹீரோனு கீழே விழுக, நல்ல வேலையா அவ போட்ல லாக் பண்ணிருந்தா, இல்லனா அவளோட கதை முடிஞ்சிருக்கும். இப்ப அவளை ஹென்றி மேல தூக்கி விட, நம்ம ஹீரோனு நல்லா குறி வச்சு அந்த மோசோசோரஸை ஷூட் பண்ணிடுறா. அதுவும் அதோட சாம்பிள்ஸ் எடுத்துட்டு அப்படியே பறந்து வருது. உடனே போட்டோட ஸ்பீடை குறைச்சு ஹென்றி அதை பிடிச்சிடுறாரு. இப்ப அவங்க அடுத்த டைனோசரை தேடி போக, அப்ப திடீர்னு முதுகுல சைல் வச்சிருக்கிற டைனோசர்ஸ் நிறைய அங்கே வரதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹென்றி அதுங்களா மோசோசோரஸ் வேட்டையாட ஹெல்ப் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அந்த டைனோசர்ஸ் போட்டை தாக்க ஆரம்பிக்குது. அப்ப போட்டு ஒரு பக்கமா சாய, அந்த சின்ன பொண்ணு சறுக்கிட்டு போயிட்டு வெளியில தொங்கிக்கிட்டு இருக்கா. அப்புறமா ஒரு வழியா அவரோட அப்பா அவளை மேல எடுத்து காப்பாத்துறாரு. அந்த டைனோசர்ஸையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க பாபிய ஒரு டைனோசர் அப்படி கவ்வி தூக்கிட்டு போயிடுது. இப்ப டங்கன் போட்ட வேகமா ஓட்டிக்கிட்டு ஆழம் கம்மியா இருக்கிற அந்த இடத்துக்கு போறான். அப்ப எல்லாருமே சேஃபா இருக்கிறதுக்காக லைஃப் ஜாக்கெட்ட மாட்டிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணுங்களோட அப்பா தன்னோட பெரிய பொண்ணு கிட்ட, நீ உள்ள போய் ரேடியோ மூலமா உடனே ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூப்பிடு அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு சரின்னு உள்ள போக, அதை பார்த்தவில்லை உடனே அவனு உள்ள போயிட்டு அவளை தடுக்கிறான். அதனால அந்த பொண்ணு தடுக்கி தண்ணியில விழ போக, அப்ப அவ போட்ட பிடிச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிரு காப்பாத்து அப்படின்னு கெஞ்சிரா. ஆனா வில்ல அவளை காப்பாத்தாம பாத்துக்கிட்டே இருக்கான். அவளும் தண்ணியில விழுந்துடுறா. அதை பார்த்த அவளோட பாய் ஃப்ரெண்ட் உடனே அவளை காப்பாத்த தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். இப்ப அவங்கள காப்பாத்த அந்த சின்ன பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த அப்பாவும் தண்ணியில குதிக்க போறத பார்த்துட்டு நம்ம ஹீரோனோ இருங்க நம்ம ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு கத்த, ஆனா அவங்க அதுல காதுல கூட வாங்கிக்காம குதிச்சிடுறாங்க. இப்ப அந்த டைனோசர் அவங்கள போட்டு அடிச்சு மலையோரமா தேய்ச்சிக்கிட்டு டேமேஜ் பண்ணிடுது. அப்ப டங்கனோ அவங்கள உடனே தண்ணியில குதிக்க சொல்ல, அந்த மோசோசோரஸ் ஆழம் கம்மியா இருக்கிறதுனால உடனே திரும்பி போயிடுது. இப்ப அந்த போட்டு வேகமா பாறையில இடிச்சிட்டு போய் நிக்குது. மத்தவங்க தண்ணியில நீந்திக்கிட்டே கரைக்கு வந்து சேராங்க. அப்ப அவங்க டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு லக்கேஜை இழுக்க முடியாம நின்னு பின்னாடி போய் தள்ள போக, அப்ப அங்க ஒரு டைனோசர் படுத்து கிடந்திருக்கு. அந்த டைனோசர் தண்ணிக்குள்ள போயிட்டு அவளுக்கு பின்னாடி வந்து கடிச்சு இழுத்துட்டு போயிடுது. அவ கத்துறதை கேட்டு அவளை காப்பாற்ற முடியாம எல்லாருமே பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. இப்ப அந்த ஃபேமிலியும் ஒரு வழியா அந்த பொண்ணோட கரைக்கு வந்து ஒரு குகைக்குள்ள போறாங்க. இது என்ன இடம்னா படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டின அதே தீவு தான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இங்க இருக்கிற டைனோசர்ஸ் சரி பண்ண முடியாதனால, அதாவது இங்க இருக்கிற அந்த டைனோசர்ஸ் எல்லாமே மீட்யூட் ஆயிருக்கு, அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே இப்ப இந்த சிதஞ்சு போன லேபுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஃபேமிலிக்கு அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாதனால எப்படியாச்சும் தப்பிச்சலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட காட்டுக்குள்ள போறாங்க. அதாவது வில்லன் வரும்போது இந்த இடத்துல ஒரு வில்லேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போனா தப்பிச்சலாம் அப்படின்னு தான் அந்த இடத்தை கண்டுபிடிக்க போய்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோனோட கேங் மெதுவா கவனமா தண்ணிக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனு வில்லங்கிட்ட, நீ இந்த பொண்ணை தண்ணியில விழுகிறப்ப பக்கத்துல தானே இருந்த அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனோ ஆமா, ஆனா அவ கத்துறதை கேட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள அவ தண்ணியில விழுந்துட்டா அப்படின்னு போய் சொல்றான். இதுக்கு மேல எதுவும் என்கிட்ட கேட்காதா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோனோ சரி வேற ஏதாச்சும் நடந்துச்சுன்னு தெரிஞ்சா உன்னை இந்த டைனோசருக்கு இரையாக்கிக்கிட்டு இங்கே விட்டுட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணா அந்த பொண்ணுங்களோட அப்பா அவங்க ஒரு குச்சியை கையில எடுத்துக்க சொல்ல, அதை கேட்ட அந்த சின்ன பொண்ணு குச்சியை எடுக்க போறப்ப ஒரு குட்டி டைனோசர் வெளியில வரதை பார்த்துட்டு பயந்துடுறா. உடனே அவளோட அப்பாவும் அக்காவும் அங்கே வந்து அதை துரத்தி விடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோனோட கேங்கு நடந்து போய்கிட்டு இருக்க, அப்ப வில்ல தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கப்ப அங்க ஏதோ கீச்சன் கிடக்கிறத பார்த்துட்டு, அப்ப அங்க ஏதோ இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கழுத்துல மாட்டிருப்பாங்கல்ல அந்த லாக்கெட் கிடக்கிறத பார்த்துட்டு, அதாவது நேம் புடிச்ச அந்த லாக்கெட் அப்படி மேல பார்க்க அங்க ஒரு ஹெலிகாப்டர் வெடிச்சு சதறிப்பி அதுல இருக்கிற ஆளுங்க இறந்து போயிருக்கிறத பத்தி ஷாக் ஆகுறான். அப்புறமா ஒரு கிச்சி எடுத்து அந்த இறந்த ஆளோட கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்துக்கிறான். இப்ப அந்த ஃபேமிலி ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பா அவரோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட, இப்ப உன்னாலதான் இவ உயிரோடவே இருக்கா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் சாரி அப்படின்னு கேட்டுட்டு அதுக்காக தேங்க்ஸும் கேட்கிறாரு. அதை கேட்ட அவனும் கொஞ்சம் ஃபீல் ஆக அப்புறம் பிசரிச்சுட்டு வர அப்படி சொல்லிட்டு போறான். இப்ப நல்லா தூங்கி இருக்கிற அந்த சின்ன பொண்ணு கண்ணு முடிச்சு பார்க்க அங்க இந்த குட்டி டைனோசர் வந்திருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு சாப்பிட கொடுக்க, அதுவும் அவளுக்கு பக்கத்துல வந்து பேக் மேல ஏறி உட்காந்துக்குது. அந்த பொண்ணு அப்படியே தூங்கிடுறா.
இப்ப அந்த பையன் விசடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப அவனுக்கு பின்னாடி 2 டைனோசர்ஸ் அவனை அட்டாக் பண்ண மெதுவா வர அதை பார்க்க ராப்டர்ஸ் மாதிரி இருக்கு. அதுல ஒண்ணு பாயிரப்ப திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு பறக்கிற டைனோசர் வந்து அந்த ராப்டர் டைனோசர் தாக்கி அடிச்சு தூக்கிட்டு போறதை பார்த்துட்டு அந்த பையன் பயத்துல இன்னும் பிசடிக்கிறான். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனோட அங்க புல்வெளிக்கு வர அங்க டைனோசரோட சத்தம் கேட்டு நம்ம ஹீரோன் கன் எடுத்துட்டு போக அப்ப பக்கத்துல ஹென்றி நிக்கிறத பார்த்துட்டு பயந்துடுறான். அப்ப அவனுக்கு பின்னாடி அவங்க தேடிக்கிட்டு இருந்த டிடனோசரஸ் அதாவது தாவரங்களை மட்டுமே ஊன்ற அந்த டைனோசரஸ் அங்க நிறைய கூட்டத்தோட இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி உடனே சாம்பிள் எடுக்கிறதுக்காக ஷூட் பண்ண ரெடி ஆகுறாங்க. அந்த டைனோசர் உருவத்துல பெருசாவும் நீளமான கழுத்து வால் அப்படி சொல்லிட்டு யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு டைனோசர். இப்ப நம்ம ஹீரோன் அதை சுட அந்த கண்டெய்னர்ல சாம்பிள்ஸ் ஃபில் ஆகி அது பறந்து வருது. அதை டங்கன் கேட்ச் பிடிச்சிடறாரு. அதை வாங்கி வில்லனு சூட் கேஸ்ல வச்சுக்கிறான். இப்ப அந்த ஃபேமிலி மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு அந்த குட்டி டைனோசரை கூடவே கூட்டிட்டு வர அதுக்கு ஒரு பேரை வச்சு வளர்க்க போறதாவும் சொல்றான். அந்த பெரிய பொண்ணோட பைஃப்ரெண்ட் மரத்தை தாண்டி அப்படி கீழே சறுக்கி விழ அவன் சறுக்கிறத பார்த்து மத்தவங்க அவனை காப்பாத்த நினைச்சு அவங்களுமே சறுக்கி கீழே வந்து விழுகிறாங்க. இப்ப அந்த குட்டி டைனோசர் கீழே விழுந்து விழுகுது. ஆனா எதையும் பார்த்துட்டு பயந்து ஓட ஆரம்பிக்குது. அது என்னன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு லேப் இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பெரிய பொண்ணு அங்கே போயிட்டு போட் எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்றான். அப்ப அங்க ஒரு டைனோசர் இறந்து கிடக்க அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு சின்ன டைனோசர் இவளை பார்த்ததுமே அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. அந்த குட்டி டைனோசர் வேற எதுவும் இல்ல, விஷமா இருக்க அதோட எச்சியை துப்பி எதிராளிய கொன்னும்ல அந்த டைனோசர் தான். அதுக்குள்ள அந்த டைனோசர் பெரிய பொண்ணை அட்டாக் பண்ண போக ஆனா ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு திரும்பி ஓடிடுது. அது என்னன்னு இந்த பக்கமா திரும்பி பார்க்க அங்க ஒரு பெரிய டைனோசர், அது வேற எதுவும் இல்ல டீரெக்ஸ் தான். அது நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவளோட அப்பாவும் உடனே இங்க வந்துரு அப்படி சொல்ல அவ அந்த லேபுக்குள்ள சத்தம் போடாம போயிட்டு ஒரு போட்டை இழுத்துட்டு வர அதை ஓபன் பண்றப்ப அந்த சத்தத்தை கேட்ட அந்த பெரிய டைனோசர் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சு போகுது. உடனே அந்த பொண்ணு போட்டை ஓட்டிக்கிட்டு வந்து எல்லாருமே கூட்டிட்டு போக பார்க்க அப்ப தண்ணி குடிச்சு இருக்கிற அந்த டீரெக்ஸ் இவங்களை பார்த்துட்டு துரத்த ஆரம்பிக்குது. இப்ப அந்த டீரெக்ஸ் தண்ணியில நீந்திக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி வந்து போட்டை கவுத்தி விட உடனே எல்லாருமே தண்ணியில நீந்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டீரெக்ஸ் கரைக்கு போயிட்டு அந்த பொண்ணோட அப்பாவை கொல்ல போக அவரை தண்ணிக்குள்ள போயிட்டு எப்படி அதுகிட்ட இருந்து தப்பிச்சிடறாரு. அவரோட பெரிய பொண்ணையே அந்த பையனை கூட்டிக்கிட்டு ஒரு இடுக்குக்கு போய் நிக்க ஆனா அந்த சின்ன பொண்ணை காணோம். இப்ப அவளை எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு போட்டுக்கு கீழே மாட்டிக்கிட்டு அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த டீரெக்ஸ் அந்த போட்டை பார்த்துட்டு அதை கடிச்சு தூக்கி போட ஆனா அந்த குட்டி பொண்ணு எப்படி தப்பிச்சு நீந்தி அவங்க கிட்ட வர அந்த டீரெக்ஸ் அந்த பொண்ணை பார்த்துட்டு துரத்துக்கிட்டே பின்னாடியே வர அந்த சின்ன பொண்ணு வேகமா நீந்தி அந்த இடுக்குள்ள வந்துடுறா. இப்ப அந்த டீரெக்ஸால ஒண்ணுமே பண்ண முடியாம கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுது. இப்ப எல்லாருமே அதுக்கு இருந்து தப்பிச்ச நிம்மதியில இருக்க அப்ப திடீர்னு போட்டு இடுக்குல மாட்டி பறந்து வந்து விழுகிறத பார்த்து ஷாக் ஆகி அதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு சிரிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோனோட கேங்கு அவங்கள 3வது சாம்பிள் எடுக்க மலைக்கு குறுக்கால இருக்கிற அந்த டைனோசரோட குகைக்குள்ள போக அந்த பெரிய பள்ளத்தாக்குல கயிறை போட்டு இறங்க ரெடி ஆகுறாங்க. இப்ப வில்லனோ நாம ஏன் அந்த சாம்பிள அதோட முட்டிலிருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹென்ரியோ நாம அதுகிட்ட இருந்து எடுக்கலாம், ஆனா அந்த டைனோசர் வேகமா பறக்கிற ஜெட்டு மாதிரி அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹென்றி அந்த பள்ளத்தாக்க பார்த்துட்டு பயத்துல இருக்க அப்ப டங்கனோ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கதை முடிஞ்சிடும் அப்படி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோன் டங்கன் கிட்ட நீ கொஞ்சம் சும்மாரு, அவரை நீ ரொம்பவே பயமுறுத்துற அப்படி சொல்ல அதுக்கு டங்கனோ ஹென்ரிய தட்டி கொடுத்துட்டு ஒன்னும் கவலைப்படாத நான் இருக்கேன், நீ தைரியமா கீழே இறங்க அப்படி சொல்றாரு. ஹென்ரியும் கீழே இறங்குறாரு. அப்ப கயிறை கட்டிக்கிட்டு இருக்கிற டங்கனோ ஒரு குட்டி டைனோசர் அவனை பார்த்து ஓடுறத பார்த்துட்டு அது பின்னாடியே போக அது ஒரு புதற்குள்ள போகுது. அத டங்கனும் விளக்கிட்டு பார்த்தா அங்க ஒரு சுரங்க பாதை ஒண்ணு இருக்கு. உடனே அதை வில்லனை கூப்பிட்டு காட்ட அவனோட கயிறை விட்டதும் ஹென்றி வேகமா கீழே போறாரு. உடனே டங்கனும் வில்லனும் கயிறை பிடிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோனும் ஹென்ரியும் அந்த டைனோசரோட குகைக்கு வந்து உள்ள போயிட்டு அதோட முட்டையை பார்த்து அதுல இருந்து சாம்பிள் எடுக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோன் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு ஹென்றி கிட்ட நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், இந்த சாம்பிள்ஸ இவங்க கிட்ட குடுக்கறத விட்டா வேற சாய்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹென்ரியும் நம்ம இதை எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம், இது மூலமா நிறைய பார்மா கம்பெனி மருந்து தயாரிப்பாங்க, எல்லாருக்குமே மருந்து கிடைக்கும் அப்படி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோனும் இப்படி பண்ண எனக்கு பணமே கிடைக்காதே அப்படி சொல்ல அதுக்கு ஹென்ரியும் ஆமா இதுல இருந்து ஒரு பைசா கூட நமக்கு கிடைக்காது அப்படி சொல்லி சிரிக்கிறான். அப்ப வெளியில அவங்க கூட வந்த அந்த ஆளு அவங்க திரும்ப போறதுக்காக ஹூக்க அடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா திரும்பி பாக்குறான். அப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு பறக்கிற டைனோசர் அதோட குகைக்கு வருது. நம்ம ஹீரோன் ஹென்ரியும் உள்ள இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள கொல்ல ட்ரை பண்ணுது. இவங்களை இடுக்குல இருக்கிறதுனால அந்த பறக்கிற டைனோசரால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப ஹூக்க அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆளு சுத்தியில அது மேல வீச அந்த பறக்கிற டைனோசர் இப்ப அந்த ஆளை துரத்த ஆரம்பிக்குது. அவன் உடனே டங்கனை கூப்பிட்டு மேல வேகமா இழுக்க சொல்றான். அவனு வேகமா இழுக்க அந்த டைனோசர் அந்த ஆளை துரத்துக்கிட்டே மேல ஏற இப்ப அது மேல வர்றப்ப அந்த ஆளை வாயில போட்டு முழுங்கிருது. இப்ப அது வில்லனையும் டங்கனையும் தப்பிக்க விடாம வழியை மறிச்சு துரத்த அவங்க 2 பேருமே அந்த சுரங்கத்துக்குள்ள ஓடிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோனும் ஹென்ரியும் உருண்டு கீழே விழுந்துகிட்டு இருக்க அந்த சாம்பிளை எடுக்க ட்ரை பண்றாங்க. ஹென்றி ஒரு வழியா அதை எடுத்துக்க அப்ப கயிறு கட்டாக அதே நேரம் அந்த சாம்பிளும் பறக்க ஆரம்பிக்குது. அப்ப ஹென்றி பிடிச்சிருக்கிற அந்த கல்லு தனியா கலர அவர் அப்படி கீழே விழுந்துடுறாரு. நல்ல விளையா மரம் இருந்ததுனால அதுல உரசி தண்ணியில விழுந்துடுறாரு. மத்தவங்களுக்கு கீழே வந்துடுறாங்க. அந்த சாம்பிளுமே கீழே வந்து விழுகுது. இப்ப எல்லாருமே
எல்லாருமே இங்கிருந்து கிளம்ப ரெடி ஆகுறாங்க. இப்ப அந்த ஃபேமிலி போட்டோ ஓடிக்கிட்டு அந்த லேபுக்கு வர அங்க இன்னும் பயங்கரமான சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு தெரியாம அதுக்குள்ள போறாங்க. இப்ப அங்க நம்ம ஹீரோனோட கேங்கும் அங்க வந்து அந்த ஃபேமிலியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு தேட அவங்க சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோன் அவங்கள தேடி ஓடுறா. அந்த பெரிய பொண்ணை அவங்கள பார்த்ததும் வில்லனை தேட அப்ப அவன் புதருக்குள்ள இருந்து விழுது வரதை பார்த்துட்டு அவங்க கூட சண்டைக்கு போறான். இப்ப அந்த பொண்ணை எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க. வில்லன் வேற அந்த துப்பாக்கியை நீட்டி இவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வில்லன் அந்த சாம்பிள்ஸை வாங்கி வச்சுக்கிறான். அப்ப அந்த சின்ன பொண்ணு ஏதோ சத்தம் கேட்டு அவங்க பேச்சை நிறுத்த சொல்ல அப்ப திடீர்னு அங்கே கரண்ட் வந்து பாட்டு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்ப அங்க அந்த பறக்கிற டைனோசர் வர உடனே எல்லாருமே பிரிஞ்சு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஃபேமிலி பழைய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போக அந்த டைனோசர் அவங்கள துரத்துக்கிட்டே வரதை பார்த்துட்டு உடனே கதவை மூடிக்கிட்டு அது உள்ள வரத மாதிரி பண்ணிடுறாங்க. இப்ப ஹென்ரியும் டங்கனும் இடிஞ்சு போன லேபுக்குள்ள போக அவங்கள துரத்துக்கிட்டே இன்னொரு டைனோசர் வர அவங்களும் உடனே கதவை மூடிக்கிட்டு உள்ள போக ஹென்றி அந்த இடத்தை பார்த்துட்டு இங்கதான் எல்லாத்தையுமே உருவாக்கி இருக்காங்க போல அப்படி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோன் ஓடுறத பார்த்து அந்த டைனோசர் அவளை துரத்துக்கிட்டே போக அவ உடனே வில்லன் ஒளிஞ்சிருக்கிற அந்த காருக்கு அடியில போயிடுறா. உடனே வில்லன் தாங்கிட்டு இருக்கிற அந்த கண்ணை வச்சு அதை சுட பார்க்க அந்த டைனோசர் சுத்தி சுத்தி வந்து வில்லனை பிடிச்சி இழுத்து தூக்கி போட்டுருது. இப்ப அது திரும்ப காருக்கு மேல ஏறி நடக்கிறத பார்த்துட்டு வில்லன் திரும்ப காருக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்ல அந்த சின்ன பொண்ணு அந்த குட்டி டைனோசரை பார்த்துட்டு அதை தூக்க அப்ப அவளோட அக்காவும் இங்க ஓடிவா அப்படி சொல்லி கூப்பிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அந்த டைனோசர் சீலிங்க உடைச்சுக்கிட்டு உள்ள நுழையுது. அதை பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணு ஒரு ஃப்ரீசருக்குள்ள போயிட்டு லைட்டை மறைச்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிறா. அந்த டைனோசரும் ஏதோ சத்தத்தை கேட்டு உடனே அங்கே போய் கிளாஸ்ல தன் முகத்தை பார்த்துட்டு அங்கிருந்து போக இப்ப அந்த சின்ன பொண்ணு உடனே வெளியில வந்து தன் அப்பா கிட்ட ஓடி போறா. இப்ப அந்த பொண்ணோட அப்பா அங்க ட்ரைனேஜ் இருக்கிறத பார்க்க அந்த டைனோசர் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு தேடிக்கிட்டே வர அந்த நேரத்துல அப்ப அங்க ஒரு டார்ச் லைட் இருக்கு. ட்ரைனேஜுக்குள்ள தண்ணி போறத பார்த்துட்டு கத்துது. அப்ப அவங்க எல்லாருமே அதுக்குள்ளதான் இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சவன் அதால அவங்கள பிடிக்க முடியல. இப்ப டங்கனும் ஹென்றி கிட்ட இந்த தீவு முழுக்க சுரங்க பாதைங்க இருக்கு, அது கடல் வரைக்கும் போகுது அப்படி சொல்ல அப்ப ஹெலிகாப்டர் வர சத்தம் கேக்குது. டங்கன் ஹென்றி கிட்ட அவங்கள கொஞ்ச நேரம் நிறுத்திவே, போக விட்டுறாத, நான் போயிட்டு எல்லாருமே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு போக அப்ப ஹென்றி ஏதோ ஒரு சத்தக்கிட்டு திரும்பி பார்க்க அது ஒரு டைனோசர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒளிஞ்சுக்கிட்டு டார்ச் லைட்டை அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து போக அப்ப ஹெலிகாப்டர்ல இருக்கிறவங்க யாரும் இல்ல அப்படி சொல்ல அப்ப ஒரு லேடி சரி ஒரு 2 நிமிஷம் தேடி பார்க்கலாம் அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் அப்படி சொல்றாங்க. இப்ப வில்லனோ அந்த கார்ல சாவி இருக்கிறத பார்த்துட்டு அதை ஓபன் பண்ணி உள்ள ஏறிப்பே அதை எடுத்துட்டு கிளம்புறான். அவன் எடுத்துட்டு போனது நம்ம ஹீரோன் உடனே புதருக்குள்ள போயிட்டு டைனோசருக்கு தெரியாத மாதிரி ஒளிஞ்சுக்கிறான். இப்ப அந்த டைனோசர் டனலுக்குள்ள மனுஷங்க சத்தம் கேட்டு அதுக்குள்ள இறங்கி போக பாக்குது. கடைசியில எப்படி உள்ளேயும் போயிடுது. நம்ம ஹீரோனோ அதை பார்த்துட்டு இப்ப அவங்களை காப்பாத்துறதுக்காக உள்ள மெதுவா இறங்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹெலிகாப்டர்ல இருக்கவங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஹென்றி வேகமா ஓடி போயிட்டு அவங்கள கூப்பிட இவரோட சத்தம் கேட்காம அவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப ஹென்றி சிக்னல் கொடுக்கிற அந்த டார்ச் கண்ணை வச்சு ஷூட் பண்றான். ஹெலிகாப்டர்ல இருக்கவங்களும் அதை பார்த்துட்டு திரும்ப சொல்றாங்க. இப்ப அவங்க திரும்பி வர ஹென்றிக்கு பின்னாடி ஒரு பெரிய டைனோசர், அதுதான் ஃபர்ஸ்ட் லேப்ல இருந்து தப்பிச்சுல அந்த டீரெக்ஸ், அது கிராஸ் பண்ணி போயிட்டு அந்த ஹெலிகாப்டர் பிடிச்சு கடிச்சு தூக்கி போட்டு வெடிக்க வச்சிருது. இப்ப டங்கன் ஹென்ரிய தேடி வர அப்ப டனலுக்குள்ள சத்தம் கிட்டு ஓபன் பண்ணி உள்ளே இருங்க அப்படி சொல்ல அப்ப ஹென்றி அங்கே வந்ததும் உடனே அவரையுமே இறக்கி விட்டு டங்கனும் உள்ள போறான். இப்ப டங்கனும் அவங்க கிட்ட நாம இந்த சுரங்க வழியாவே ஈஸியா கடலுக்கு போயிடலாம் அப்படி சொல்ல அப்ப அந்த பொண்ணுங்களோட அப்பா ஹெலிகாப்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு ஹென்ரியும் ஹெலிகாப்டரே இல்ல அப்படி சொல்ல அதை கேட்டாலும் ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்ற அப்படின்னு கேட்க அப்ப அந்த சின்ன பொண்ணு அங்க இருக்கிற போட்டு வேலை செய்யாம போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்க அதுக்கு டங்கனும் அவகிட்ட உனக்கு நான் ஒன்னும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வில்லனும் அந்த காரை எடுத்துக்கிட்டு எங்கிட்டு போறதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோன் மெதுவா உள்ள நடந்து வந்துகிட்டு இருக்க அப்ப அவங்களோட வாய்ஸ் கேட்டு வர அப்ப அவங்களுக்கு பின்னாடி அந்த சுரங்கத்துக்குள்ள நுழைஞ்ச அந்த டைனோசர் வரதை பார்த்துட்டு உடனே அது சுட்டு கொள்றான். இப்ப அவங்க அங்கிருந்து வெளியில வந்து கேட்டுக்கிட்ட வர அது பூட்டி இருக்கு, அதை எப்படியாச்சும் ஓபன் பண்ண எல்லாருமே ட்ரை பண்றாங்க. அப்ப அங்க இன்னொரு பறக்கிற டைனோசர் மேல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதை பெரிய பொண்ணு பார்த்து கத்த அந்த சின்ன பொண்ணு உடனே அந்த இடுக்குள்ள போயிட்டு அந்த கேட்டை திறக்க ட்ரை பண்றா. அப்ப அந்த பெரிய டைனோசர் டீரெக்ஸ் அங்கே வந்து கேட்டுக்கிட்ட வருது. அது ரொம்பவே மியூட்டேட் ஆன மாதிரி வித்தியாசமான ஒரு டைனோசரா இருக்கு. உள்ள இருக்கிற அந்த டைனோசர் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வருது. இப்ப எல்லாருமே அந்த சின்ன பொண்ணை கதவை திறக்க சொல்லி கத்துறாங்க. அந்த சின்ன பொண்ணு உடனே லிவரை தூக்கி கேட்டை திறந்து விட்டுறா. இப்ப எல்லாருமே இருட்டுல போய் ஒளிஞ்சிக்க அப்ப வில்லன் கார்ல வேகமா வந்து அந்த டீரெக்ஸ் டைனோசர் மேல மோத இப்ப எல்லாருமே அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி டங்கனும் அந்த பெரிய பொண்ணை கூட்டிகிட்டு வர அவனை துரத்துக்கிட்டு அந்த டைனோசர் வர நம்ம ஹீரோன் கதவை மூணுதும் டங்கன் எப்படி வெளியில வந்துடுறான். அந்த பறக்கிற டைனோசர் உள்ளேயே மாட்டிக்குது. இப்ப அந்த பெரிய டைனோசர் அதாவது அந்த டீரெக்ஸ் வில்லன் தப்பிச்சு போறத பார்த்துட்டு அவனை பிடிச்சு இழுத்து தூக்கி கடிச்சு சாப்பிடுது. அவன் கையோட அந்த சாம்பிள்ஸ் இருக்கிற அந்த சூட்கேஸும் கீழே விழுகுது. அதை பார்த்த நம்ம ஹீரோன் உடனே அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இப்ப அங்க போட் இருக்கும்ல, அந்த போட்டை கீழே இருக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த கேப்ல அந்த பெரிய டைனோசர் வரத சின்ன பொண்ணு பார்த்து கத்த அதுவும் அந்த பொண்ணுகிட்டே வருது. உடனே டங்கனும் டார்ச்சை பொருதி அந்த டைனோசரை தான் பக்கமா திசை திருப்பிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போக சொல்றான். அதை பார்த்த நம்ம ஹீரோனும் டங்கன் அப்படி பண்ணாத திரும்பி வந்துடும் அப்படி சொல்ல அதுக்கு டங்கனும் நீங்க தப்பு
தப்பிச்சு போங்க அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போய் தண்ணிக்குள்ள விழுந்து போறான். அந்த டைனோசரும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. நம்ம ஹீரனை உடனே போட்டை கீழே இறக்கிட்டு டங்கனை கூப்பிட அந்த டைனோசரும் அவனை துரத்துக்கிட்டே போயிடுது. நம்ம ஹீரன் பாக்குறப்ப டங்கன் வச்சிருந்த அந்த டார்ச் லைட்டும் ஆஃப் ஆகுது. அவ்வளவுதான், அவன் செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரியும் நம்ம ஹீரனை கூட்டிக்கிட்டு போட்ல ஏற இப்ப போட்டும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்ப அந்த டீரெக்ஸ் டைனோசர் திரும்பவும் இவங்களை அட்டாக் பண்ண வர ஒரு வழியா போட்டு ஸ்டார்ட் ஆகி அங்கிருந்து வேகமா கிளம்பிடுறாங்க. அப்ப அந்த டைனோசர் இனிமே இங்க வராதுங்கன்ற மாதிரி பயங்கரமா கத்திட்டு போயிடுது. இப்ப நம்ம ஹீரோனு திரும்ப டங்கனை கூப்பிட அவன் வரமாட்டான் அப்படின்னு ஃபீல் பண்றப்ப அப்ப டக்குன்னு டங்கனோ டார்ச்சால ஷூட் பண்ண உடனே போட்டை திருப்பிட்டு அவனை காப்பாத்திடுறாங்க. இப்ப அடுத்த நாள் விடியறப்ப எல்லாமே முடிஞ்சு ஒரு வழியே தப்பிச்சு திரும்ப போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் அந்த சாம்பிள்ஸையும் அதுல கிடைக்க போற அந்த மருந்தையும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படி சொல்றா. இப்ப அங்க டால்பின்ஸ் போறதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷமாக அப்படி படமும் முடியுது. ஓகே காய்ஸ், படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.